இருக்கட்டும், ஒரு லயன்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அனிமல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப பிளெண்ட் இன் பண்ணி கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்திலேயே வந்து இந்த மொத்த படமுமே ரொம்ப என்டர்டைனிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இன் பர்டிகுலர் ஒரு சீனை மட்டும் நான் வந்து ஸ்பாய்லரோட பிரேக் டவுன் பண்ணி சொல்லணும்னா, ஸ்லோத்தை வச்சு ஒரு ஸ்லோ காமெடி சீன் வரும். அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப டீட்டெயில்டா, அது வந்து பார்க்குறவங்களுக்கு பொறுமையும் சோதிக்கக்கூடாது, அதே டைம்ல ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா அந்த சீனை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை வச்சுமே வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க அதெல்லாம். அண்ட் இந்த ஜூட்டோபியா படத்துல சக்கீரா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பாட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பாடியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஜூட்டோபியா படத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு அனிமேஷன் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஜூட்டோபியா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்கார்ன் வாட்சா மட்டும் இல்லாம இந்த ஜூட்டோபியா படத்துல இருந்து ஏதாவது ஒன்று கத்துக்கவும் செய்வீங்க. அந்த மாதிரி படம் தான் இந்த ஜூட்டோபியா. அண்ட் எல்லா அனிமேஷன் படத்துக்கும் சொல்ற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் கிளீச்சே பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் இதை.